அன்னைக்கு இல்ல அன்னைக்கு காலையில 6 மணி அப்படின்ற இந்த மெயின் லண்டன்ல இருந்துட்டு ஒரு வேலை எடுக்கிறது, ஒரு கரெக்டான வேலை எடுக்கிறது ஒரு குதிரை கொம்பா இருக்கு. யூகே வந்துட்டு நான் படுற பாடு இருக்கே அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டே இன்னுமே நாட்களை கடத்திட்டு இருக்கோம். ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு டிபெண்டன்ஸாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். இங்கே நம்மளால் ஒரு 3 மாதத்தில் கோர்ஸ் படிக்க முடியும், 6 மாதத்தில் கோர்ஸ் படிக்க முடியுன்ற மாதிரி, அதுவும் ஃப்ரீயாக படிக்க முடியும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் எவ்வளவோ இருக்குது. நமக்கு வந்துட்டு வேலை இந்த வெப்சைட்டில் போனால் வந்துட்டு நமக்கு கிடைக்கும், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போது. நான் ஒரு கான்டாக்ட் வந்து எனக்கு கிடைச்சாங்க. அதாவது இன்ஸ்டாகிராமில் நான் வீடியோ போடுறது மூலமாக அவங்களும் வீடியோ போடுவாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு நான் கால் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறேன். அவங்கள பற்றி எனக்கு அந்தளவுக்கு எதுவும் தெரியாது. எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, நம்ம பேசும்போது ரேண்டமாக சில விஷயங்கள் பேசியிருப்போம், கேட்டிருப்போம்ல. அந்த மாதிரி நான் கேட்கும்போது அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க சொன்னாங்க. அது எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் அதனால் இவங்களோட காலையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன். அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா அவங்க கொடுத்தாங்க. ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் தென் எவ்ரி ஃப்ரைடே நான் வந்துட்டு இந்த மாதிரி ரேண்டம் பீப்புள் கிட்ட பேச போகிறேன். நீங்கள் யார் வேணாலும் எனக்கு கால் பண்ணி ஃப்ரைடே நைட்டு 10 to 11 அதில் ஒரு ஈச் பர்சன் ஒரு 15 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணி பேச போகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தேவைப்படுற பதில் கிளியராக கிடைக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். பை த வே, ஐ எம் சுபத்ரா குமரையன். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற ஒரு சிலருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் ரேண்டமாக யூகேயில் இருக்கிற சில விஷயங்களை வீடியோஸாக போஸ்ட் பண்ணுற ஒரு ஆள் தான். மற்றபடி வேற ஒன்றும் என்னை பற்றி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அவங்களுக்கு வந்து குழந்தை இருக்குது, 2 வயசில் குழந்தை இருக்குது, யூகேயில் இருக்காங்க. ஸோ இடையில பல டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் கரகரன்னு இருந்துச்சுன்னா ரொம்ப இருக்காது, லைட்டாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. இப்போ நம்ம ஒரு ப்ராங்க் கால் பண்ண போகிறோம். சந்தியான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னோட இன்னொரு நம்பர் தெரியும், இந்த நம்பர் தெரியாது. ஸோ இதுலேருந்து நம்ம கூப்பிட்டு நாங்கள் வந்து ப்ரொமோஷன். சந்தியா, ஆமாம். I need to speak with you about the promotions. Okay. Yeah, what promotion it is about? Yeah. Are you able to speak now? Yeah, okay. Okay. So are you completely free now? I'm not completely free. Can you call me tomorrow if you don't mind? Because like... just 10 minutes or 5 minutes? Yeah, go ahead then. Okay. என்னங்க நம்புறீங்க? நீங்க தானா? இல்ல, இந்த என்னோட குட்டி ஒன்னு இருக்கா, நான் நினைச்சேன் உங்க வாய்ஸ் தானோ அப்படின்ட்டு. நினைச்சீங்க? கெஸ் பண்ணீங்களா? சுபத்ரா தான் நினைச்சேன். இருந்தாலும் என்னோட இந்த குட்டி வாண்டு இருக்கே, சாவடிக்கிறாங்க. சரி, ஓகே. அப்பனா அப்ப நீங்க ஃப்ரீ இல்லையா? இல்ல நீங்க சொல்லுங்க. நான் கேஷ்ல ப்ரொமோஷன் அந்த மாதிரி தான் வந்துச்சுன்னா எனக்கு பேசுற மூட்ல இல்ல நானா, அதனால தான் இப்பதான் 2 அடி வாங்குச்சு. ஐயோ, என்ன யாராவது இத கூட காப்பாத்துங்களே அப்படின்னு எழுதி வச்சுட்டீங்க, போயிடலாமான்னு இருக்கும். சிங்கிள் பேபிக்கே இந்த நிலைமை யூகேல. ஆமா, தனியா என்ன தனியா கடத்தி கூட்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டாங்களேன்ற மாதிரி இருக்கு. யூகே பத்தி இப்ப நம்ம கேட்டா அழுதுருவீங்க. அப்ப யூகே லைஃப் 2 வயசு குழந்தைய இப்போ வந்து 10 மணிக்கு தூங்க வைக்காம நீங்க வந்து இப்ப சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கீங்க 10 மணிக்கு. நாங்க எத்தனை மணிக்கு எழுந்துச்சுக்கோன்னு நீங்க நினைக்கிறீங்க? 2 மணிக்கு எழுந்துச்சுப்போம். எழுந்து அப்பதான் நாங்க வந்து நைட்டு வந்து நைட்டு தான் வந்து 2 மணிக்கு தான் தூங்குவீங்களா, இல்ல மதியானம் 2 மணிக்கு தான் எந்திரிப்பேன்னு சொல்றீங்களா? ஆமா. ஏ அப்பா, யூகேல மதியானம் 2 மணிக்கு எந்திரிக்கிற குடும்பமும் இருக்குடா. ஏன் உங்க எல்லாருக்கும் 2 பேருக்குமே நைட் ஷிஃப்டா? இல்ல கார்த்திக் காலையில எழுந்து கிளம்பிடுவாங்க. நானும் இவன் என் பொண்ணு மட்டும். ஏன்னா நைட் அவ லேட்டா தூங்குறதுனால நாங்க அவ தூங்குற வரைக்கும் எழுப்ப மாட்டேன். உங்களுக்கு ஒர்க் எல்லாம்? எனக்கு ஒர்க் ஹைபிரிட். சோ அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிற போது பிரச்சனை கிடையாது, முடிச்சு கொடுத்தா ஓகே. இந்த மாதிரி ஒரு வேலை யூகேல எங்க இருக்குன்னு எல்லாம் தேடிட்டு இருக்கானுங்க. ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுங்களா? நீங்க இங்க வந்து கோர்ஸ் படிச்சீங்களா? இல்ல நான் சென்னையில தான் பண்ணேன்.
சென்னையில சென்னையில பண்ணிட்டு முடிச்சு டேரக்டா வேலைக்கு தான். கார்த்தி ஹஸ்பண்ட் லைக் டிபெண்டன்ட் விசால தான் வந்திருக்கேன். ஓகே ஓகே. டிபெண்டன்ட் விசால வந்து இங்க நீங்க வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க. அப்ளை பண்ணி போயிட்டீங்க. ஆமா இங்க வேலைக்கு இங்க வேலை அப்ளை பண்ணி போயிட்டேன். எந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணீங்க? கிரேட்டர் ஜாப்ஸ்னு இருக்கும், அதுக்கப்புறம் ஐரிஸ்னு இருக்கும், ஆ. அப்புறம் என்ஹெச்எஸ் ப்ரொஃபஷனல்னு இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. NHS-ஆ NSS-ஆ? என்ஹெச்எஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, NHS ப்ரொஃபஷனல் இருக்கும். வேற என்ன சொன்னீங்க? வேற என்ன ரெண்டுது? ஐரிஸ் ஐரிஸ். ஐரிஸ்னு ஒன்னு இருக்கும், IRIS. ஐரிஸ், NHS ப்ரொஃபஷனல். NHS என்ன சொன்னீங்க? என்ஹெச்எஸ் ப்ரொஃபஷனல். ஓகே. சோ நீங்க இங்க வந்து அப்ளை பண்ணி தான் இந்த வேலைக்கு என்ன கைண்ட் ஆஃப் வொர்க் உங்களோடது? நான் ஆபரேஷன் அசிஸ்டன்ட் லைக் எல்லாமே வரும். பேரோல், ஃபினான்ஸ், அக்கவுண்ட்ஸ், அது மாதிரி எல்லாமே சேர்ந்து என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே கொடுப்பாங்க. ஆக்சுவலி உங்க கம்பெனி வந்து என்ன எது பேஸ் பண்ணது? இன்ஜினியரிங்கா இல்ல வந்து மெடிக்கல் ஃபீல்டா? என்னோட டிரான்ஸ்போர்ட். நான் ஆக்சுவலா நானும் என் ஹஸ்பண்டும் ஒரே கம்பெனில தான் ஒர்க் பண்றோம். ஓகே ஓகே. டிரான்ஸ்போர்ட்டா உங்களோடது? ஆமா டிரான்ஸ்போர்ட் கம்பெனி. ஓகே 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 ஓகே. அங்க வேகன்சி வந்தா நமக்கு சொல்லுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி போய் அப்ளை பண்ணிருந்தேன். வேகன்சி இருந்துச்சு, அவங்க சொன்னாங்க, நீங்க போயிட்டு அப்ளை பண்ணிருந்தீங்க. அப்ளை பண்ணி செலக்ட் ஆனா. ஆமா. ஓகே. அது இல்லாம நடுவுல நிறைய கம்பெனிஸ் லைக் அந்த கம்பெனி விட்டுட்டு இன்னொரு கம்பெனிக்கு அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணேன். சோ அதனால தான் அந்த வெப்சைட்ஸ் எல்லாம் சொன்னேன். NHS ப்ரொஃபஷனல், இந்த வெப்சைட்ஸ்லாம். ஓகே ஓகே. இந்த வெப்சைட்ஸ்லாம் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க. ஆமா ட்ரை பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க வேகன்ட் இருக்கு, உங்க ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல வேகன்ட் இருக்குன்னு சொன்னா அங்க அப்ளை பண்ணி நீங்க போயிட்டீங்க. ஆமா அதான் எனக்கு அதுலயுமே 2 ஆஃபர் வந்துச்சு. என் ஹஸ்பண்டோட ஆபீஸ்லயுமே வந்துச்சு, அது இல்லாம இன்னும் 2த்துலயுமே ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தேன். ஓகே ஓகே ஓகே. அதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கூல் எஸ்ஏ அகாடமின்னு ஒன்னு இருக்கும் பால்டன்ல, அதுல ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தேன். சேம் பிசினஸ் சப்போர்ட் அசிஸ்டன்ட்ன்ற ரோலுக்கு. இன்னொன்னு இங்கே பால்டன்ல இன்னொரு கம்பெனி இருந்துச்சு, அதுலயுமே ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தேன். ஓகே ஓகே ஓகே. எவ்வளவு நேரம் வர்க் பண்றீங்க? எவ்வளவு நேரம் வர்க் பண்றீங்க வீக்லி? வீக்லி வந்து 37 ஹவர்ஸ் வரும். 37 ஹவர்ஸ். இந்த அவங்களோட ப்ராப்பர் வேஜஸ் குடுக்குறாங்களா? 11 பவுண்ட்ஸ் 12 பவுண்ட்ஸ்னு குடுக்குறாங்களா? ஆமா குடுத்துருவாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. நிறைய பேர் வந்து நமக்கு ஜாப் கிடைக்கலன்னு தானே நிறைய பேர் இது கம்ப்ளைண்ட் அவங்க பண்றாங்க, ஃபீல் ஒரி பண்றாங்க. ஆமா அது டெக் லைக் உங்களுக்கு ஸ்கில்ஸ் நீங்க கரெக்டா ப்ராப்பரா அந்த ஸ்கில்ஸ் நான் உங்களுக்கு கேக்குறேன், நீங்க என்ன அப்ளை பண்றீங்களோ அதுக்கேத்த ஸ்கில்ஸ் சர்டிபிகேஷன் நீங்க வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க என்ன ஆக்சுவலி படிச்சிருக்கீங்க? நீங்க எங்க கேக்குறீங்க? நான் BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அது பண்ணேன். அப்புறம் என்னது MBA HR பண்ணேன். அப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக பிரின்ஸ் கோர்ஸ் வந்து முடிச்சேன். சமூகம் பெரிய இடமா இருக்குமோ? நிறைய படிச்சிருக்கேன். பிரின்ஸ் கோர்ஸ் பண்ணேன். இப்ப சைபர் செக்யூரிட்டி பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் எதுக்கு பண்றதே தெரியாது, ஆனா எல்லாம் பண்ணுவேன். நீங்க சைபர் செக்யூரிட்டி இப்ப கரண்டா பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா கரண்டா சைபர் செக்யூரிட்டியும் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இப்போ அது திடீர் இப்போ உங்களுக்கு ஆக்சுவலி இப்போ நீங்க படிச்ச டிகிரிஸ்க்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு, இப்போ ஏன் திடீர்னு சைபர் செக்யூரிட்டி சூஸ் பண்ணிருக்கீங்க? வேற ஏதாவது ஷிஃப்ட் பண்ணலாம். மெயினா நீங்க வந்து உள்ள வரும்போது உங்களுக்கு ஜாப் வந்து டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. லைக் நீங்க வந்து ஊர்ல இருந்து வந்ததுனால இங்க அவங்கள வந்து செக் பண்ண முடியாது. லைக் ஏதோ அந்த DBS செக் ஏதோ ஒன்னு இருக்கு, அதுல ஏதோ நம்மளால டக்குன்னு ஆக முடியாதுன்ட்டு அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸா இருக்க மாட்டீங்க நீங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும். இப்ப இன்னைக்கு நம்ம டிபெண்டன்டாவே இருந்தாலும் சோ நீங்க அட்லீஸ்ட் ஒரு பார்ட் டைம்ல வந்து ஒரு 1 இயர் இல்ல என்னது இப்ப ஹஸ்பண்டோட கம்பெனி அந்த மாதிரி ஏதாவது ஆள் தெரிஞ்சு நீங்க போயிட்டு ஒரு 1 or 2 இயர்ஸ் நீங்க தங்கி வேற ஷிஃப்ட் பண்ணாம ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கோராவே நீங்க சர்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. நீங்க வந்து சரி அடுத்தது மூவ் பண்றதுக்காக இப்ப நீங்க இந்த கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. டோட்டல் எவ்வளவு மந்த்ஸ் ஆஃப் கோர்ஸ் இது? 3 மாசம். 3 மாசம். ஓகே ஓகே. எவ்வளவு பே பண்றீங்க இந்த கோர்ஸ்க்கு? பே பண்ணல, ஃப்ரீ. எனக்கு எப்படி? ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி? அதனால தான் ஃப்ரீன்றதுனால பண்ண ஆரம்பிச்சேன். எப்படின்னு கேக்குறேன். எப்படி உங்களுக்கு ஃப்ரீ? நான் ஆக்சுவலா ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். நடுவுல சரி ஷிஃப்ட் பண்ணலாமே வேற ஏதாவது அப்படின்ட்டு. அப்ப வந்து ஒரு இண்டீட்ல தான் பார்த்தேன், இந்த மாதிரி நெட்காம் ட்ரைனிங்ல இருந்து சொல்லி கொடுக்குறாங்க, ஃப்ரீ ட்ரைனிங் மாதிரி இருந்துச்சு.
ஆ ஆ ஆ ஆ சூப்பர் அதுல சூப்பர் அப்ளை சூப்பர். பண்ணேன். சோ எனக்கு கிடைச்சிருச்சு அப்ளை பண்ணி. இண்டீட்ல நீங்க நீங்க வந்து பார்க்கும்போது ரேண்டமா பார்த்துருக்கீங்க இப்படி ஒரு விஷயத்த. ஆமா ரேண்டமா பார்த்தேன். சோ ரேண்டமா பார்த்து செக் பண்ணதுதான். வாவ்! பாருங்க எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆக்சுவலி நம்ம தேடணும். அந்த அந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம தேடிட்டே ஆமா ஆமா இருந்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு கிளிக் ஆயிடும். ஆமா சூப்பர், சூப்பர், சூப்பர். ஆமா. ஸோ, இப்போ நீங்க சைபர் செக்யூரிட்டி ஆக்சுவலி இப்போ வந்து நல்ல ஸ்கோப் இருக்குன்ற மாரி தான் சொல்றாங்க. இப்போ நல்ல போயிட்டு இருக்கு. ரீசென்ட் ஆமா டைம்ஸ்ல போயிட்டு நல்லா இருக்கு. இருக்கு. ஸோ, கரெக்ட் தான். மெயினா இந்த ஏஐ நால நிறைய ஸ்கோப் இருக்குன்னு சொன்னதுனால சரி சைபர் செக்யூரிட்டி, அதுவும் எங்க கூட்டுக்குள்ளேயே ஒருத்தர் சைபர் செக்யூரிட்டி முடிச்சு ம். நல்ல பேர்ல போயிட்டு இருக்காரு. சோ அதனால அவர் வந்து உங்களோட சைபர் ஃப்ரெண்ட்ஸ் செக்யூரிட்டி டீம்ல. சைபர் செக்யூரிட்டி சொல்லவும் ஆமா ஓகே. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ஒருத்தர் சரி ம். நமக்கு ஃப்ரீயா ஒண்ணு பாத்துருக்கேனே அப்படின்ட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணதுதான் அதுல. ஏய் எனக்கும் பேசாம ஏதாவது போட்டு ஏதாவது கோர்ஸ் ஏதாவது ஃப்ரீயா இருந்தா சொல்லுங்களேன். நெட் என்னது நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். நெட்காம் ட்ரைனிங்னு இருக்கும். நெட் அவங்க அந்த கோர்ஸ் ஹேண்டலரோட பேரு. நெட்காம் ட்ரெய்னிங்கா? ஆமா NETCOM. NET ஓகே ஓகே COM. ட்ரெய்னிங். ஓகே ஓகே ஓகே. ஆமா அதுல செக் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு கிடைக்கும் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ். அதுல 2 கோர்சஸ் பண்றாங்க. நெட்வொர்க் கோர்ஸும் பண்றாங்க, சைபர் செக்யூரிட்டி கோர்ஸும் பண்றாங்க. நான் சைபர் செக்யூரிட்டி எடுத்தேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். வாவ்! அதான் இவ்ளோ ஃப்ரீயா ஆப்ஷன்ஸ் சில இருக்கு. டீடைல்ஸ் கேட்பாங்க. என்னது நீங்க நீங்க என்னெல்லாம் பண்றீங்க, லைக் என்னென்னமோ கேட்பாங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ ஏதோ கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா லைக் ஐடென்டிஃபிகேஷன் செக் மட்டும் பண்ணுவாங்க. ஆனா இது ஒன்றும் பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்க முடியும். ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் ஆமா இல்ல. ஃப்ரீ ஆமா கோர்ஸ் தான். பெரிய ப்ராசஸ்லாம் இல்ல. வீட்ல இருந்தே தான் நான் எல்லாம் பண்ணேன். ஃப்ரீ கோர்ஸ் தான். பெருசாலாம் எதுவும் இது பண்ணல. இப்போ இந்த ஃப்ரீ கோர்ஸ் வந்து எவ்வளவு நாளைக்கு அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க? ஃப்ரீ கோர்ஸ் வந்து ஒரு டைம் லிமிட் இருக்குல்ல. இதுக்குள்ள ஜாயின் பண்றவங்களுக்கு மட்டும் தான் ஃப்ரீ. அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் அப்படின்ற இல்ல மாதிரி. அது ஆக்சுவலா கவர்மெண்ட் ஃபண்டட் கோர்ஸ் தான் அது. சோ அவங்க அந்த ஃபண்டட் ஆர்கனைசேஷன் மாதிரி ஒரு சேவையா பண்ணிட்டு இருக்கானுங்க. வாவ்! இப்படி ஒரு ஆப்ஷன் யாருக்குமே தெரியவே இல்லையே வெளியில. இப்போ இது வந்து இப்போ நான் சரி ஓகே இப்போ நாளைக்கே ஒரு 10 பேர் அப்ளை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்ல அந்த என்ன சொன்னீங்க நெட்காம் வெப்சைட்ல போயிட்டு ஆமா அப்ளை பண்றாங்க அப்படின்னா 10 பேருக்கும் ஒரு பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. 10 பேருக்கு கிடைச்சிருமா? படிக்கலாமா? அவங்க போயிட்டு கோர்ஸ் படிக்கலாமா? அதுதான் நான் இல்ல 10 பேருக்குமே கிடைக்குமான்னு தெரியல. அவங்க ஏதோ கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. லைக் இந்த சேலரிக்குள்ள இருக்கணும், இல்ல இவ்வளவு ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி ஏதோ கிரைட்டீரியாஸ் வச்சிருக்காங்க. லைக் ஒரு ஆனுவல் இன்கமா நீங்க இவ்வளவு வச்சிருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ வச்சிருக்கானுங்க அவனுங்க. அதுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்சிரும் போல. இப்ப வீட்ல இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணலாமா இல்ல ஆல்ரெடி ஒர்க்ல ஜாப்ல இருக்கிறவங்க தான் ட்ரை பண்ணணுமா? எக்ஸ்கியூஸ் மீ இல்ல வீட்ல இருக்கவங்களும் ட்ரை பண்ணலாம். ஓகே ஓகே ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுவோம். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. சேலரி நல்ல சேலரி வாங்குறவங்கள விட வீட்ல இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்னு வீட்ல இருக்கணும், இல்ல அப்படின்னா சேலரியை கொஞ்சம் கம்மியா போட்டு காமிச்சா மேபி சான்சஸ் இருக்கு அப்படிதானே? ஆமா 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 ஆமா. ஓகே ஓகே சூப்பர் ஆப்ஷனா இருக்கு இது. நானே எனக்கு நான் ஆக்சுவலி நானேலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நான் இதெல்லாம் சர்ச்சே பண்ணதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். இதை ஆப்ஷன் இல்லை இங்கே என்ன இந்த நாட்டில் என்ன இந்த நாட்டில் என்ன அப்படி தான் யோசிச்சிருக்கேன். பெருசாக வந்துட்டு நமக்கு கடையில் ஒர்க் பண்ணுறோமா இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ் இப்படியே போயிட்டு அப்புறம் சரி இது மாதிரி இருக்க வேணாம், படிச்சது ரிலேட்டடாக அட்லீஸ்ட் நம்ம ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த டியூஷனே ஸ்டார்ட் பண்ணது. ஓகே ஓகே ஓகே. நான் அதுதான் சொல்றேன்ல, நான் நீங்க சர்ச் நானா நிறைய கம்பெனி சர்ச் பண்ணியிருக்கேன். நடுவுல ஒரு ஒர்க் பண்ணிட்டே இருந்தப்போ ரொம்ப நிறைய சர்ச் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு 1000 கிட்ட அப்ளை பண்ணி அதுக்கு வரதுதானா உங்களுக்கு ரொம்ப கம்மியா வரும்ன்ற. நீங்க அவ்வளவு அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு அதுல ஒரு 10 20 அந்த மாதிரி வரும். சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. அதான் நம்ம தேடிட்டே இருக்கணும், தேட தேட கிடைக்கும், அவ்வளவுதான். தேடிட்டே இருக்கணும், விடாம கிடைக்கிற வரைக்கும் தேடணும். ஓகே 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 சூப்பர் சூப்பர். இப்ப நானுமே ஷிஃப்ட் பண்றதுக்கு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். பாப்போம். சூப்பர் சூப்பர். ஆனா இது ஒரு சூப்பர் ஆப்ஷன். இப்போ நீங்க அவங்களே பிளேஸ்மென்ட் ரிலேட்டடா ஹெல்ப் பண்றாங்க. வாவ். என்னடா எங்கடா இருக்கீங்க இவ்வளவு பெரிய நல்லவங்களாம் இந்த நாட்டுல அப்படின்னு நான் போய் தேட போறேன். சோ ஆக்சென்ட்லாம் எப்படி? அடுத்த கோர்ஸ் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் ஜூன்ல இருந்து. அடுத்த கோர்ஸ் வந்து ஜூன்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்களா? அதுக்குள்ள நம்ம மக்களை வந்து அப்ளை பண்ண சொல்ல வேண்டியதா? ஏதாவது ஒரு வீடியோல போட்டு நெட்காம் வெப்சைட்ல போட்டு பண்ணாதீங்க. ஏன்? ஏன்னா அது வீடியோல போட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் அந்த மாதிரி கிளைம் பண்ணுவாங்க. காப்பிரைட் கிளைம் பண்ணுவாங்கன்னா புரியல.
லைக் அந்த கம்பெனி பேர் சொல்லாம ம் இந்த மாதிரி கோர்சஸும் இருக்கு, செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி வேணா மீன் பண்ணுங்க. இப்போ நீங்க பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கே. ஐயோ, எதுன்னு கால் பண்றீங்க? வாட்ஸ்அப்ல தான் கால் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் வந்து சரி இத அப்பனா நான் இதை கட் பண்ணணுமா? நெட்காம்ன்ற பேரே கட் பண்ணிடணுமா நான் வீடியோல? ஆமா. அப்படி இல்ல தானே. இது ஆக்சுவலி நம்ம சும்மா ரேண்டமா பேசிக்கிறது தானே. இது எப்படி நம்ம காப்பிரைட்ல சேரும்? அப்படி இல்ல தானே. இல்ல உங்களுக்கு நெட்காம் இப்போ ஒரு கம்பெனி நீங்க ப்ரோமோட் பண்றீங்க அப்படின்னா அவங்களோட லீகல் இது வேணும்ல உங்களுக்கு. ப்ரோமோட்டே கிடையாது இது வந்து ப்ரோமோட்டே கிடையாது. ஆக்சுவலி இப்படி ஒரு வெப்சைட்ல நீங்க போய் தேடி இருக்கீங்கன்ற ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்றீங்க, அவ்வளவுதானே. இதுல போய் தேடலாம், அதானே. நீங்க என்னது கிரேட்டர் ஜாப் சொல்லிக்கோங்க, பிரச்சனை இல்ல. கவர்மெண்ட் வெப்சைட். இன்னொன்னு என்ன சொன்ன, ஐரிஸ் சொன்னா அது ஓகே. இன்னொன்னு NHS ப்ரொஃபைல் சொன்னா அது ஓகே. பட் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஃபண்டட் ஓடுது. சோ அதுக்கான கிரைட்டீரியாஸ் ஓகே. நீங்க அந்த பேர் அந்த கம்பெனி நேம் சொல்லாம நீங்க அதுக்கான கிரைட்டீரியா சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் அந்த நேம் சொன்னீங்கன்னா மேபி பிரச்சனை வரும். ஏன்னா அதுக்கான ரிவ்யூஸ் எல்லாம் வந்து நான் செக் பண்ணியிருந்தேன், அதுக்காக சொல்றேன். அட்டெண்ட் பண்ணனால எனக்கு அந்த ரிவ்யூ நல்லா இருந்துச்சு. பட் பர்சனலா நிறைய பேர் அட்டெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த நெட்காம்ன்றது இவங்க பிரிட்டிஷ் பீப்புள் தானே. அந்த லெவலுக்கு நம்மளோட வீடியோ ரீச் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? அவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு? வாய்ப்பே கிடையாது. ஏன் நீங்க நம்ம மக்கள் ஒரு 50 பேர் பார்த்தா பத்தாது அந்த வீடியோவை. அவனுங்க லெவலுக்கெல்லாம் ரீச் ஆகாது. நீங்க அந்த லெவல் நம்ம என்னமோ மில்லியன் சப்ஸ்கிரைபர் நான் வச்சுக்கிட்டு உங்களுக்கு கால் பண்ணி கேட்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு பேசுறீங்க பாத்தீங்களா? ஓகே, பாருங்க பிரச்சனை இல்ல. நெட்காம் ட்ரைனிங் சென்டர் தான், நெட்ல போட்டு பாருங்க வரும். அந்த அளவுக்கெல்லாம் நம்ம பயப்பட தேவையில்ல. அதுவும் இல்லாம அவனுங்கெல்லாம் நம்ம என்ன பேசுறோம்னு கூட அவனுக்கு புரியாது. நெட்காம்ன்ற பேரை மட்டும் தான் தெரியும். டே நான் நெட்காம்ல படிக்கிறேன்னு சொன்னேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. நான் உன்னை ப்ரமோட்டே பண்ணல பாராசா, என்ன விட்டு. சரி ஓகே. ஆனா ஒரு சூப்பர் ஆப்ஷன் நான் சொல்லிருக்கீங்க. என்ன பண்றீங்க? நான் வந்து ஆமா ட்ரை பண்ணுங்க. நான் வந்து உங்களை வச்சு ஸ்பீக்கரை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை வச்சு நான் ஸ்பீக்கரை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா வாய்ஸ்லாம் நல்லா கேக்குதா? நீங்க அப்ப என்ன பண்ணீங்க, மறுபடியும் கால் பண்ணி மறுபடியும் வந்து ரெக்கார்ட் பண்ணி அன்னைக்கு காலையில 6 மணி அப்படின்ற ஏன்னா நடுவுல இந்த வாண்டு வேற ஒண்ணு வந்துச்சு எனக்கு பக்கத்துல. இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் நம்ம மக்களுக்கு புரியும். இங்க வந்து ரீசெண்டா யூகேக்கு வந்திருக்காங்க எல்லாரும், குழந்தை தூக்கிட்டு தான் வந்திருக்காங்க. அதனால குழந்தை சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காது, கவலைப்படாதீங்க. அதுவும் இல்லாம இது ஆக்சுவலி இதோட கான்செப்டே கேஷுவலா பேசணும் அப்படின்றது தான். நம்ம அப்படியே ரொம்ப இப்படி எல்லாம் செட் பண்ணிட்டு பேசணும் அப்படின்னா அது ஆர்டிபிஷியலா இருக்கும். அதனால நமக்கு இது ஒத்து வராது. அவ்வளவுதான். ஆனா இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் சும்மா நார்மலான ஒரு கொஸ்டின் கேட்கலாம்னு நினைச்சு எங்கேயோ போய் இவ்வளவு பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. சூப்பர். அது ஆக்சுவலா கவர்மெண்ட் ஃபண்டட் கோர்ஸ் நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெட்காம் மட்டும் இல்ல, அந்த கவர்மெண்ட் ஃபண்டட் கோர்சஸ்க்கான எல்லா கம்பெனிஸுமே உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுல ஒண்ணு நெட்காம்ல நான் பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஃபண்டட் கோர்ஸ் பண்ற கம்பெனிஸ்மே நிறைய இருக்கு. ஓகே. சூப்பர். இத வந்து நம்ம வந்து ஷேர் பண்றோம். மாரிசன் நீங்க என்டர் ஆகும்போது மாரிசன் அப்புறம் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லயுமே, யூகேல இருக்க சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாத்துலயுமே எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ புக் ஷெல்ஃப் வச்சிருப்பாங்க என்டர் ஆகும்போது. அதே மாதிரி நீங்க பஸ்ல போனீங்கனாலுமே உங்களுக்கு நியூஸ் பேப்பர் இருக்கும், ஃப்ரீயா தான் இருக்கும். சோ அதெல்லாம் நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்க லைக் பாக்குறீங்க அப்படின்னாலே ஒன்னு டூர் அண்ட் டிராவல்ஸ் ரிலேட்டடா இருக்கும். ஃப்ரீ புக்ஸ் தான், அது செக் பண்ணி பாருங்க. அதுவும் இன்னொன்னு யூனிவர்சிட்டி, எந்தெந்த ஏரியால இருக்கீங்களோ அந்த ஏரியாக்கான யூனிவர்சிட்டி கோர்ஸ் ரிலேட்டடாவும் குடுக்குற மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகே. இந்த புக்குக்கெல்லாம் பர்டிகுலர் நேம் இருக்கான்னு கேக்குறேன். நேம் இருக்கா இல்ல அந்த கவுண்டர்ல நம்ம ஏதோ ஒரு இந்த மாதிரி டிராவல் இல்ல கவுண்டர்ல
சும்மா நம்ம ஊர்ல ஃப்ரீ புக்ஸ் லைக் அந்த பேம்ப்ளெட்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்கன்ற. ஓகே ஓகே ஓகே. சரி. அதாவது இந்த லீஃப்லெட்ஸ்லாம் இருக்குமே நம்ம இந்த போஸ்ட் ஆமா ஆபீஸ்ல அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஆமா ஆமா அந்த மாதிரி பேம்ப்ளெட்ஸ் மாதிரி நிறைய புக்ஸ் மாதிரி குட்டி குட்டியா வச்சிருப்பாங்க ஃபுல்லா. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன வேலை இந்த அரௌண்ட் ஏரியாஸ்ல என்னென்ன ஜாப்ஸ் இருக்குன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அதில் இருக்கும். ஆமா ஆமா அது ஜாப்ஸ் சாரி கோர்சஸ் டிராவல்ஸ் அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி கோர்சஸ் அது ரிலேட்டடா இருக்கும். ஓகே 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 ஓகே. இப்போ என்னன்னா எல்லாருமே வந்து கோர்ஸ்னாலே நம்ம வந்து 1 இயருக்கு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா செலவு பண்ணி தான் இங்க படிக்கணும் இந்த நாட்டில் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நாளாமே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். கோர்ஸ்னா ஒரு 6 மந்த்தா இருந்தாலும் டெஃபினட்டா ஒரு 6000 பவுண்ட்ஸாவது ஆகும். இந்த நாட்டில் கண்டிப்பா 5000 பவுண்ட்ஸாவது செலவு பண்ணாம நம்ம விட மாட்டோம். கவர்மெண்ட் கோர்ஸ்னு நெட்ல சர்ச் பண்ணுங்க. அப்படி இல்ல பக்கத்துல இருக்க யூனிவர்சிட்டி கிட்ட ஃபோன் பண்ணியே லைக் இமெயில்ல கேட்டிங்கனாலே அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவாங்க. வாவ். ஸோ வந்து இவ்வளோ கம்மியான பட்ஜெட்ல இருக்குன்னு இப்போ நான் என்ன அதான் நினைச்சேன். நான் வந்துட்டு கண்டிப்பா நான் வந்து மினிமம் நம்மள்ட்ட இந்த நாட்டில் ஒரு 5000 பவுண்ட்ஸ் வாங்காம நமக்கு கோர்ஸ் கற்றுத்தர மாட்டான் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ ஆனா இவ்வளோ கம்மியான பட்ஜெட்ல ஒரு 50 பவுண்ட்ஸ் 75 பவுண்ட்ஸ் 100 பவுண்ட்ஸ் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 325 பவுண்ட்ஸ் தான் அந்த யூனிவர்சிட்டியில ஃபீஸ் போட்டுருந்தாங்களே. வாவ். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ பேசிக் கோர்சஸ் நீங்க கேட்டரிங் பத்தி தெரியணும், பேசிக்கா கேக்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியும். ஒரு கோர்ஸ் போனாதான் பேக்கிங் கோர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போறீங்க. இப்ப இங்க நிறைய இந்த வார் பட்டன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போறீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்கில் வேணும் அப்படின்னுவாங்க. நமக்கு அந்த ஸ்கில்லே தெரிஞ்சாலும் இங்க வந்து கோர்ஸ் கேட்பாங்க. சோ அந்த கோர்ஸ் நம்ம முடிச்சிருந்தோம் அப்படினா இந்த மாதிரி இப்ப வார் பட்டன்ஸ்ல நம்ம போயிட்டு ஒரு ஜாப்க்கு போறோம் அப்படினா அது ஒரு பிளஸ் நமக்கு. ஓகே ஓகே ஓகே. ஆமா ஒரு பிளஸ் தான். அவங்க அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்த உடனே ஒரு நம்ம இதுக்கு முன்னாடி இந்தியால என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும் ஐடில நீங்க அட்லீஸ்ட் மூவ் பண்ண முடியும் டிபெண்டா இருந்தா. ஆனா இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் யூனிட்ல நீங்க ஏதாவது அவங்களுக்கு கோர்ஸ் சர்டிபிகேஷன் கோர்ஸ் மாதிரி கொடுக்கணும். ஓகே 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 ஓகே. மோஸ்டா எல்லாத்துக்குமே கேக்குறாங்க சர்டிபிகேஷன் கோர்ஸ். எந்த ஜாப் போனீங்கனாலுமே சர்டிபிகேஷன் கோர்ஸ் கேக்குறாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு கோர்ஸ் முடிச்சு வச்சிருக்கிறது நமக்கு ஒரு ஜாப் போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சர்டிபிகேட். ஆமா. இன்னொன்னு ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அந்த அவங்க கேக்குற டிஸ்கிரிப்ஷன் என்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி ஏடிஎஸ்ல கிளியர் பண்ற மாதிரி நம்ம ரெஸ்யூமே ரெடி பண்ணணும். ரெஸ்யூம் சிவி. அந்த சிவி வந்துட்டு நீங்க எப்படி ரெடி பண்ணீங்க? நானா என்ன ஏதோ ஒரு சிவி ரெஸ்யூமா அதுதான் ஏதோ ஒன்னு நெட்ல தான் சர்ச் பண்ணி வெப்சைட்ல தான் பண்ணீங்க. டிஸ்கிரிப்ஷன் போட்டு ஆமாமா எல்லாமே இன்டர்நெட்ல தான். இல்லனா சாட் ஜிபிடி ஏஐ அதுலயே நீங்க ஹெல்ப் கேட்டிங்கனாலே அழகா கொடுத்துரும். பட் நீங்க அதை கரெக்ட்டா ஃபார்மட் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். இப்போ நீங்க ஒவ்வொரு கம்பெனிக்கு அப்ளை பண்றீங்கனாலே ஒரே ரெஸ்யூம் வச்சு அப்ளை பண்ண முடியாது. ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒரு 100 வெரைட்டியா மாத்தி மாத்தி தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகே 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 ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நீங்க ஒரு சில பல உருப்படியான விஷயங்கள் நம்ம பேசிடுவோம். பரவாயில்ல. ஏதோ ஏதோ இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் இன்னைக்கும் நேத்தோ ஒருத்தவங்க எனக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. இது பத்தி சில விஷயம் எல்லாம் எனக்கு சொன்னாங்க. இந்த ஐரிஸ் எல்லாம் சொன்னேன்ல இந்த ஐரிஸ் எல்லாம் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் தான் சொன்னாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். சப்ஸ்கிரைபர் சொன்னாங்களா? வாவ். ஆமா பரவாயில்ல. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் கொடுக்குது இல்ல, நிறைய நல்ல நல்ல கான்டாக்ட்ஸ் கொடுக்குது. ஆமா லைக் என்ன ஆச்சு என்ன ஒரு விசாரிக்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு 3400 3500 ஃபாலோவர்ஸ் தான் இன்ஸ்டால இருக்கு. ஆனா அதுலயே வந்துட்டு நமக்கு நானா எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியறது இல்ல. ஆனா நம்மள ரொம்ப கேர் பண்ற ஆளுங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ரொம்ப வருஷம் இருந்தவங்களா இருக்காங்க. இங்க ரொம்ப வருஷம் இருந்தாங்க அப்படின்றதுனால அவங்க கிட்ட நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியுது. அவங்க கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியுது. ஸோ அவங்களோட அந்த கேர் அந்த லவ் கிடைக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா நமக்கு ஒரு ஹோப் கொடுக்குது. ஓகே இங்க இருந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து இங்க இருந்து பொழைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு ஹோப் கொடுக்குதுல்ல. அதான். ஆமா ஆமா. ஏதோ ஒண்ணு யாரோ நமக்கு ஒருத்தவங்க ஏதோ ஒண்ணு கேக்குறாங்களே பரவாயில்ல நம்ம பாத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இப்ப இந்த யூகேல இந்த பிளாட்ஃபார்ம் இதுல வந்துட்டு வந்து நல்ல வீடியோஸ்லாம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சிலர் காண்டாக்ட் பண்ணதுல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் எல்லாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த 10 வருஷம் இருக்கிறவங்க 15 வருஷம் இருக்கிறவங்க தான்
ஆல்ரெடி. ஸோ அவங்கலாம் நம்ம கிட்ட ஆமா பேசும்போது நமக்கு ஒரு ஆமா கான்ஃபிடன்ஸ் குடுக்குது. எப்படியாவது நம்ம வந்துட்டு அவங்க சொல்ற விஷயங்கள், டிஸ்கஸ் பண்ற விஷயங்கள்லாம் வந்து ஓகே இங்க இருந்து எப்படியாவது ஓட்டிறலாம். ஐயலார் இவனுக்கு குடுக்குறான், குடுக்கல எப்படியும் ஓட்டிறலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கைய குடுக்குது அது. ஸோ ஓகே. ஆமா ஆமா கரெக்ட். அதனால இது ஆக்சுவலி இந்த சோஷியல் மீடியாவை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான் என்ன பொறுத்தளவு. நெகட்டிவ் விஷயங்கள் 1000 ஆமா இருக்கு. 1000 சோசியல் விஷயங்கள் மீடியா இருக்கு. எதுனாலுமே நம்ம நம்ம எது பண்ணாலுமே ரொம்ப யோசிச்சோம் ப்ராப்பரா பண்ணோம்னா சோஷியல் மீடியா நம்மள வேற லெவல்ல எடுத்துட்டு போய் நிக்க வைக்கும். பட் அது ரொம்ப ப்ராப்பரா ஆனா ஆனா டபுள் த நெகட்டிவ் திங்ஸ் இருக்கு சோஷியல் மீடியால. அத வந்து அதுல அது அப்படியே நம்ம கம்ப்ளீட்டா அவாய்ட் ஒண்ணும் பண்ணி பண்ண முடியாது. இப்ப நான் ஒரு வீடியோ போட்டேன், நான் ஒரு சில வீடியோ போடுவேன். பட் நான் ஒரு இன்டென்ஷன் சொல்றேன் அப்படின்னு போடுவேன். பட் அது வந்து நிறைய பேருக்கு வேற வேற மாதிரி அது போய் முடியும். ஆமா 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 ஆமா. சோ அது வந்து எல்லாரையுமே நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. சோ சில அது நெகட்டிவ் வந்து வந்தாலும் யுனிவர்சல் விஷயம். அது யுனிவர்சல் விஷயம் வந்துட்டு என்னன்னா, நம்மளால யாரையுமே வந்து கம்ப்ளீட்டா எல்லாரையும் ஒரே நேரத்துல நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. அது வந்து யுனிவர்சல் ட்ரூத். ஆமா சோ அது வந்து நம்மளால பண்ண முடியாது. நம்ம என்னால என் பொண்ணையே ப்ராப்பர் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. அவன் நினைக்கிறது நான் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சோ அப்படிதான் நினைச்சு மனசு தேத்திக்கிறேன். எல்லாரையும் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அண்ட் எனிவே இன்னைக்கு அட்லீஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்ம கொடுக்க போறது யாரோ ஒரு சிலரை சாட்டிஸ்ஃபை பண்ணா சரி. ஸோ மக்களே இன்னைக்கு அவங்க பேசினதில் ஏதோ ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இங்கே சைபர் செக்யூரிட்டின்னு ஒரு கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க யூகேல. ஒரு வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். இல்லை வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். வேலை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. நம்ம இங்கே வந்து கோர்ஸ் படிக்கிறதுக்கு இவ்வளோ கம்மியாக 100 பவுண்ட்ஸ்லலாம் கோர்ஸ் இருக்குது, 350 பவுண்ட்ஸ்லலாம் கோர்ஸ் இருக்குது. அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் நமக்கு சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த விஷயம்லாம் இவங்க மூலமாக எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஸோ இவங்க மூலமாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் ரேண்டமாக சில விஷயங்கள், ஜாலியாக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ரேண்டம் பீப்புள் கூட பேச போகிறோம். நீங்கள் யார் வேணாலும் எனக்கு கால் பண்ணி பேசலாம். ஃப்ரைடே நைட்டு 10 to 11 PM நான் பர்டிகுலராக ஒரு நம்பர் வந்து செட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை நான் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எவ்ரி ஃப்ரைடே 10 to 11 PM நீங்கள் என்கிட்ட பேசுவீங்க. அதில் நான் ரேண்டமாக ஒரு சில விஷயங்கள் சும்மா ஜாலியாக சில கேள்வி, நீங்கள் யூகே வந்து என்ன மிஸ் பண்ணுறீங்க, இல்லை யூகேவால் உங்களுக்கு கிடைச்ச பாசிட்டிவான விஷயங்கள் என்ன, இந்த மாதிரி ரேண்டமாக நிறைய விஷயங்கள் நான் கேட்பேன். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்க. இந்த மாதிரி ஜாலியாக பேசலாம். அண்ட் அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்ககிட்ட பேச வரேன். அது வரைக்கும் டாட்டா பை பை. சியர்ஸ் ஃப்ரம் சுபத்ரா குமரையன்.